அன்பர்களே, சாந்தி என்பவள் மனம் திரும்பிய பின் கடவுளுடைய பெருந்தன்மையை எண்ணி எண்ணி வியந்து பாராட்டுகிறாள். எனக்காக நீ மனிதனாக பிறக்க வேண்டுமா? என் பாவத்தை பொறுப்பதற்கு இந்த விலை நீ தர வேண்டுமா என்றெல்லாம் அவள் அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம். அதனை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு ஒரு அருமையான செய்யுளிலே தருகின்றார். அதனை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சிந்தாகுல வேலை உடைத்த செயிர் தந்தாகுல ஆசை தகைத்த கரை உந்து ஆகுபேணி உலகுவோர் மனுவாய் வந்து ஆகுல மாகடல் மூழ்குவதோ என்று கேட்கிறாள். மனவேதனை என்னும் கடலை உடைத்து பாயவிட்ட பாவத்தை கொடர்ந்த பொல்லாத ஆசையை தடுப்பதற்கான கரையை உயரமாய் எழுப்பும் வண்ணம் நீயே உலகத்தில் ஒரு மனிதனாக அவதரித்து வந்து துயரம் என்னும் பெருங்கடலிலே மூழ்குவது தகுமோ என்று வினவுகிறாள். சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், மனவேதனை கடல் கரையை உடைத்துக் கொண்டது. அதனால் பாவம் பெருகிற்று. அதற்கு மூல காரணம் ஆசை என்பதே. அதனால் ஆசையை தடுக்க உயரமான கரை எழுப்ப வேண்டும். அதற்காக இறைமகனே, நீயே உலகில் தோன்றி துன்பக் கடலில் மூழ்குவது நியாயமா என்று மனம் திரும்பிய சாந்தி புலம்புகிறாள். சிந்தாகுல வேலையுடைத்த செயற் தந்தாகுல வாசை தகைத்த தகரை இந்தாகுல நீ உலகோர் மனுவாய் வந்தாகுல மாகடல் மூழ்குவதோ என்று வினவுகிறாள். என்னுடைய பாவத்தினால், அந்த பாவம் ஆசையினால் தோன்றிய பாவம், அது துன்ப கடலாயி கரையை உடைத்து கொண்டு போகிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னால் முடியாது. அதை நீயே செய்து தருகிறாய். எனக்காக நீ மனிதனாக பிறந்து துன்ப கடலில் மூழ்குகிறாய். இது தேவையா என்பது போன்ற ஒரு கேள்வியை மனம் திரும்பிய பாவியாகிய சாந்தி எழுப்புகிறாள். நாமும் இத்தகைய கேள்வி எழுப்பினால் அது நன்றாக இருக்கும்.